இப்படி ஒரு அருமையான பொங்கல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தமிழ் பொங்கல், வெண் பொங்கல். இந்த தமிழ் பொங்கல் எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கப்புக்கு அரை கப்பு நான் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். அப்புறம் அதே கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக நான் பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த பாசிப்பருப்பை லைட்டாக வறுத்துக்க போகிறேன். அந்த மனம் வர்றதுக்கு முன்னாடியே வறுக்கிறத நிப்பாட்டிக்கணும். எண்ணெய் இல்லாமல் சட்டியில் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறேன். அப்புறம் அந்த பச்சரிசியையும் வறுத்து எடுத்த அந்த பாசிப்பருப்பையும் நம்ம நல்லா கழுவி ஊற போட்டுக்கலாம். ஒரு மணி நேரம் ஊற போட்டுக்கலாம். அடுத்து 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அதே கப்புக்கு அந்த கப்புக்கு 8 கப்பு தண்ணி வச்சு குக்கரில் நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். அந்த அரிசியும் பருப்பையும் சேர்த்து பாருங்கள், குக்கரில் போட்டு நல்லா குழைவாக வெந்துருச்சு, சூப்பராக வெந்துருச்சு. இப்போ வெந்ததில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலக்கி நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்குவோம். இந்த பொங்கலை, இந்த வெந்த அரிசி, இந்த பருப்பையும் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சதோட நம்ம இப்போ பொங்கலுக்கு தாளிச்சிக்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு எடுத்துருக்கிறேன், கொஞ்சமாக கறிவேப்பிலை, 5 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக இஞ்சி பொடி பொடியாக நறுக்குனது, அப்புறம் ஒரு 50 கிராம் முந்திரி பருப்பு எடுத்துருக்கிறேன். இவ்வளோ தான் இது தாளிக்கிறதுக்கு. அப்புறம் ஃப்ரை பேன் சூடானதும் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம், சமையல் எண்ணெய். அப்புறம் ஒரு 4 டீஸ்பூன் சுத்தமான நெய் விட்டுக்கலாம், கீ. பாருங்கள், அப்புறம் முதல்ல தாளிக்கிறதுக்கு கறிவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கறிவேப்பிலை பொரிஞ்சிட்டு இருக்கும்போது மிளகு எடுத்து போட்டுக்கலாம். அப்புறமா பச்சை மிளகாயும் சேர்த்து போட்டுக்கலாம். இதை தாளிக்கிறதுக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம், அதிகமாக வச்சுக்க வேண்டாம், கரிஞ்சிடும். அடுத்து நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி துருவலை போட்டுக்கலாம். அடுத்து நம்ம முந்திரி பருப்பை போட்டுக்கலாம், போட்டு நல்லா வதக்கலாம். அடுத்து நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும், முந்திரி பருப்பு கரிஞ்சிடாமல் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம தாளித்ததை ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சாதத்தில், அந்த பொங்கலில் கொட்டிக்கலாம். கொட்டி நல்லா கிளறி விட்டால் போதும், பொங்கல் ரெடி ஆயிரும். பாருங்க, இப்போ அதை நல்லா கிளறி விட்டுக்கணும். நெய்யோடு சேர்த்து எல்லாம் தரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதுபோல் ஒரு பொங்கல் சாப்பிட்ருக்க மாட்டீங்க, அப்படி பொங்கல். சாப்பிட தயாராக பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோவை பொறுமையோடு வாட்ச் பண்ணதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் SMS ஃபுட் மாஸ்டரோட அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.